ஹாய்ங்க. ஆ என்கிட்ட நான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்டிருக்கும்போது என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் நிறைய காதல் கவிதைகள் எழுதுறீங்க, அந்த கவிதைகள், கதைகள் இதை பற்றிலாம் எழுதுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச காதல் திரைப்படம் என்ன? காதல் கதை என்ன? அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் வருது. இவ்வளோ படம் பார்த்துருக்கோமா? இவ்வளோ கதைகள் பிடிச்சிருக்கேன். எல்லாமே ஏதோ ஒரு வகையில் எனக்கு மனசுக்கு நெருக்கமான விஷயங்களாக மட்டுமே இருக்குது. சரி அப்படின்னு ரொம்ப யோசித்து ஒரு கதை அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் அது நல்லா இருக்கா அப்படிங்கிறது மட்டும். ஹீரோ வந்து ரொம்ப பணக்காரங்க, கோடீஸ்வரன். உட்கார்ந்து சாப்பிட்டா கூட 3 தலைமுறைக்கு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான அளவில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரன். ஹீரோயின் வந்து ரொம்ப அப்பாவி, அவளுக்கு எதுவுமே தெரியாது, யாரையுமே உடனே நம்பிடுவா. அந்த உலகமே அவள் வந்து ஹீரோவை லவ் பண்ணுறா. அந்த உலகமே ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் அவள் வாழ்கிறாள். ஹீரோயினுக்கு யாரும் சொந்த பந்தம் உறவுகள் எதுவுமே கிடையாது. அவள் முழுக்க முழுக்க ஹீரோவை மட்டுமே சார்ந்து இருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஹீரோ வீட்டிலேருந்து பயங்கர பிரச்சனை. நம்ம கோடீஸ்வரர் வீட்டுக்குள்ள எதுக்கு எதுவுமே தெரியாத ஒரு அறிவே இல்லாத ஒரு பொண்ணை நீ எதுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்படி எந்த விதமான அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ தன்னுடைய காதலில் உறுதியாக நிற்கிறான். சரி ஓகே. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால போராட முடியல. அவனுடைய விருப்பத்துக்கே விட்டுருவோம் அப்படிங்கிறதும். ஆனாலும் அவங்களுக்குள்ள எப்படி ஒரு பொண்ணு இவ்வளோ இன்னோசெண்டாக இருக்க முடியும், ஏதாவது பின்னாடி ஏதாவது தவறுகள் இருக்கா அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாரு, உன் கல்யாணத்தை ஓகே கல்யாணம் பண்ணிக்கோ, நாங்கள் எந்த வகையிலுமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டோம், அதே சமயத்தில் உங்க கூட எந்த விதமான டச்சும் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். உனக்குன்னு நான் இது பரம்பரை சொத்தெல்லாம் கிடையாது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து தான், கொடுக்கணுங்கிற கட்டாயம் எனக்கு எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் உன்னுடைய சொத்து உனக்குன்னு சேரக்கூடிய பகுதியை நான் உனக்கு கொடுத்துறேன். ஒரு வேளை நாங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு தப்பாக இருந்து உனவுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த சொத்துல ஒரு பைசாவை கூட அந்த பொண்ணு அனுபவிக்க முடியாது, எல்லாத்தையும் நாங்களே எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோ ஒத்துக்கிறான். அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும், அவளை அவ்வளவு நம்புறான். ஹீரோயினும் அப்படித்தான். சரின்ட்டு அவங்க 2 பேரும் தனியாக வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. அதை எப்படி சொல்றேன்னா, உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு காதல் காட்சிகள் எல்லாமே நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. அப்படி வாழ்க்கையை கொண்டாடுறாங்க. ஏன்னா பணம் அப்படிங்கிறது பிரச்சனையான விஷயமே கிடையாது. பணம் கொட்டி கிடக்குது. ஸோ காதலை மட்டுமே கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு நாளையும் தித்திப்பான தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. பிறந்த நாள், பர்த்டே, கிறிஸ்மஸ், பொங்கல், நியூ இயர்ன்ட்டு எதுனாலும் சரி அவ்வளோ அழகாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஹீரோவுக்கு ஒரு விபத்து ஏற்படுது. அது இயற்கையாக ஏற்படக்கூடியதா செயற்கையாக ஏற்படக்கூடியதா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இல்லை. ஒரு விபத்து ஏற்படுது. அந்த விபத்தின் மூலமாக அவனுக்கு ஒரு புது சக்தி கிடைக்குது. சுவாரஸ்யமாகவும் இருக்குது. அவனால் எதிர்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் அவனால் நினைச்ச நேரத்தில் நினைச்ச நிமிஷத்துக்கு பயணிக்க முடியுது. கடந்த காலத்தில் போய் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்க முடியுது. எதிர்காலத்தில் போய் ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்துட்டு வர முடியுது. அங்கேயும் மாற்றி அமைக்க முடியுது. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு தெரியுது. ஸோ அதை ஹீரோயின்கிட்ட சொல்கிறா. ஆரம்பத்தில் அதிர்ச்சியாக இருந்தாலும் அப்புறம் அதை ஃபன்னாக 2 பேருமே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அப்பப்போ எதிர்காலத்தில் போயிட்டு வந்து, நீ இப்போ எவ்வளோ வெயிட் இருந்த தெரியுமா, நீ அந்த சமயத்தில் என்ன ஹேர் ஸ்டைல் போட்டிருந்தது தெரியுமா, என்ன விதமான பர்சனலாக நிறைய விஷயங்களை கேளிக்கைகளாகவும் கிண்டல்களாகவும் கொண்டாட்டமாகவுமே அந்த சக்தியை அதுக்கு பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வரக்கூடிய விஷயம். வாழ்க்கையில் நம்மளை விட சந்தோஷமானவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த சமயத்தில் திரும்பவும் ஒரு நாள் அவன் போகிறான். ரொம்ப நாள் அவங்களுக்கு குழந்தை வேற பறக்கலை. அது உங்களுக்குள்ள ஒரு வழியை. எப்பவுமே கடவுள் வந்து எல்லாத்தையும் எல்லாருக்குமே எப்பவுமே கொடுக்கவே மாட்டான். அவன் எப்பவுமே கொடூரமானவன். எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு புள்ளியை வச்சுட்டு அப்புறம் தாண்டா நீ என்ன நினைப்ப அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தியை கொண்டவன். ஸோ இவங்களுக்கு குழந்தையை கொடுக்கல. குழந்தையை கொடுக்காம இது பண்ணோன்னு, சரி நமக்கு குழந்தை பிறக்குமா பிறக்கலையா என்னது தெரியலையே அப்படின்ட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு போகும் அப்படின்ட்டு 4 வருஷம் கழிச்சு, அதாவது காலப்பயணம், இன்னையிலேருந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு போய் பார்க்குறான். அங்கே ஒரு அழகான குழந்தை இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக சிரிச்சு எவ்வளமாக இருக்குது. ஒரு அழகான குழந்தை. ஒய்ஃப் இருக்காங்க. பட் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வறுமையான ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. 4 வருஷத்துக்கு என்னடா இன்னும் மாறிவிட போகுது அப்படின்னு பார்த்தா அவன் இறந்து போயிருக்கான். ஹீரோ 4 வருஷம் கழித்து அவன் பார்க்கும்போது அவன் இறந்துட்டான், இந்த உலகத்தில் இல்லை. அந்த சொத்தை ஃபுல்லாக அவங்க அப்பா குடும்பத்தில் கூட பிறந்தவங்க எல்லாருமே பிடுங்கிட்டு அந்த பொண்ணை அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த குழந்தையும் அவளை மட்டும் அனாதையாக இருக்காங்க. அந்த பொண்ணு இன்னோசன்ட்,
எதுவுமே தெரியாது. வீட்டு வேலை பார்த்து அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு இருக்கான். அந்த குழந்தை தான் அவனுடைய ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. அவனுக்கு புரியுது. அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோ பார்க்குறான். ஃபோட்டோவில் மாலை போட்டுருக்கு. டேட் பார்க்குறான். அவன் இறந்து 2 வருஷம் ஆயிருக்கு. அதாவது நிகழ்காலத்துலேருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அவன் இறந்து போயிடறான். சரி அப்படின்ட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு அவன் இறந்த தினத்தன்னைக்கு போய் பார்க்குறான். அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவன் அதை எப்படினாலும் மாற்றி அமைக்கவே முடியாது. மரணத்தை மட்டும் அவனால் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கிடையாது. சரி என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. நம்ம இன்னும் 2 வருஷத்துல இறந்து போயிடுவோம். நமக்குன்னு ஒரு அழகான குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் நம்ம மனைவிக்கு எல்லா விதமான சந்தோஷங்களையும் ஒற்றை மகிழ்ச்சியாகவும் இருக்குது. வறுமை நம்ம மகளையும் நம்ம மனைவியும் கொல்ல போகுது. நம்ம சொத்துக்கள் எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க பிடிங்கிட்டு போயிட போகிறாங்க. நாம் இப்போ எப்படி தான் போராடினாலும் நம்ம இறந்து போயிட்டோம்னா சட்டப்படி அது அப்படி தான் சேரும் அப்படிங்கிற டைம் இருக்குது. நம்மளுடைய சொத்துக்களுக்கு உரிமை காண முடியாது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு இரவு ஃபுல்லாக அவன் ஒழிச்சிருக்கான், யோசிக்கிறான். அடுத்த 2 வருடங்கள் காலப்பயணம் போய்கிட்டே இருக்கான். டைம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒய்ஃபே என்னடா இப்படி பண்ணுற, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு, அவனை மிஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், உனக்காக தான் பண்ணுறேன், உனக்கு புரியாது, நான் சொல்கிறேன்ட்டு அவன் காலப்பயணங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். 2 வருஷங்கள், கிட்டத்தட்ட 1000த்துக்கும் மேலே பயணம். அவள் கூட இருக்கிற கொஞ்சம் நேரம் மட்டும்தான் இருக்கும். அந்த கொஞ்ச நேரத்தை அவளை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சுக்கிறான். மற்ற நேரங்கள் எல்லாமே காலப்பயணங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். 2 வருஷம் முடிய போகுது. அவன் இறக்கக்கூடிய நாள் அவனுக்கு அது தெரியும். ஒய்ஃபை கூப்பிட்றான், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிடுவேன், ஆனால் நான் இறந்ததை பற்றி யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். என்னுடைய உடம்பை மறைச்சிடு, இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே அதை அடக்கம் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை பற்றின கவலைகள் உனக்கு வேண்டாம். நான் இறந்து போயிடுவேங்கிறதுக்காக நீ அழுக வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நான் எப்பவும் கூட தான் இருப்பேன். அதை நீ நம்பு, இந்த வார்த்தையை நீ நம்பு. நான் எல்லா காலங்களின் மரணத்தின் கடைசி வினாடி வரை நான் கூட இருப்பேன், சரியா? ஸோ நீ யார் கேட்டாலும் நான் வெளியூரில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன், வெளியூரில் கம்பெனி புதுசாக ஒரு ஆஃபீஸ், உனக்கு என்ன தோணுதோ, மற்றவங்க எப்படின்னா நம்புவாங்களோ அதை சொல்லு, அது மட்டும் செய் அப்படின்னு சொல்லிடுறான். அவனால் தாங்க முடியல. ஏன்னா வயிற்றில் குழந்தை இருக்குது, கர்ப்பமாக இருக்கு, இவனுக்கு வலி இருக்குது, நம்ம குழந்தைய கூட பார்க்காம போகிறோமே அப்படிங்கிறது. இருந்தாலும் அவன் சந்தோஷமாக மரணிக்கிறான். அவளோட கண்ணை பார்த்தபடியே ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே வீட்டுக்குள்ளேயே அவன் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். தகன மேடையிலேருந்து அத்தனையுமே பண்ணி வச்சுருக்கான். அண்டர் கிரவுண்டில் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கேட்டாலும் அவன் வெளியூர் போயிருக்கான் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ தாங்க அந்த படத்தோடைய அந்த கதையோட மேஜிக்கே. இவன் காலப்பயணம் போனான் இல்லையா, இவன் இனிமேல் அடுத்து வரக்கூடிய அவளுடைய 80 வயதுல தான் அவனுக்கு மரணம். அது வரைக்கும் எல்லா முக்கியமான நாட்களிலையும் அவன் காலப்பயணம் போயிருப்பான். அவளோட பர்த்டே அன்னைக்கு அவன் இருப்பான். குழந்தை பிறந்த அன்னைக்கு முதல்ல தூக்குனது அவனாக தான் இருப்பான். பிறந்த நாள், பர்த்டே, கிறிஸ்மஸ், நியூ இயர்ன்று கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் கொண்டாடினாங்களோ அத்தனை கொண்டாட்டங்களையும் அவன் மறக்காம கொடுப்பான். அவளுக்கு ஒரு பக்கம் வயசாகிட்டே போகும். இவனும் ஒவ்வொரு தடவை காலப்பயணத்திலும் மேக்கப் போட்டு வந்திருப்பான். அந்த 2 வருஷம் ஃபுல்லாகவே அவள் எந்த வகையிலும் தனிமைப்பட்டு விடக்கூடாது, அவள் என்னை நேசித்தவள், என் மரணத்துக்கு பிறகும் அவள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எந்த வறுமைக்குள்ளும் போயிடக்கூடாது, என்னுடைய குழந்தை வாழ்க்கையை கொண்டாடணும், என்னால் பக்கத்துலேருந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு வருத்தம்தான். ஆனால் எல்லா கணங்களிலும் நான் அவளுக்கு இருந்த தருணங்களை நான் கொடுத்துடணும் அப்படிங்கிறது. அதுதாங்க காதல். கடவுளை தாண்டிய ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் கொண்டு வருவான். எல்லா தருணங்களையுமே அவன் இருப்பான். குழந்தை வளர்ந்து கல்யாணமாகவும் இருப்பான். அவளுடைய முதல் காதலை தன்னுடைய அப்பாட்ட தான் சொல்லும், கேட்டுட்டு இருப்பான். சந்தோஷங்களை மட்டுமே அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும், அவங்களும் நல்லபடியாக தனியாக இருக்காங்க. 80 வயசாச்சு, ஹீரோயின் படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. மரணத்தின் கடைசி வினாடி, அந்த நொடியிலையும் அவன் கூட இருப்பான். அவன் மரணத்தோட கடைசி வினாடியில் அவன் சொல்லுவான், நான் உன்னோட எல்லா இதுலேயும் வந்திருக்கேன், இப்போ உன் முன்னாடி ரூபமாக இருக்கேன், ரூபமாகவும் நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், நீ இந்த உடம்பை விட்டு வெளில வர சமயம் என்னுடைய ஆன்மா உன்னோட கிடக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் அவனோட கண்களை பார்த்துக்கிட்டே உயிர் பிரிவா. திரை அதோட இருளும். கதை நல்லா இருக்குங்களா? இது என்ன படமாக இருக்கும்?
அதை சொல்லுங்கள். இது என்ன படமாக இருக்கும்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது சுவாரஸ்யமான விஷயமா இருக்கா? இல்லை கிரிஞ்சாக இருக்கா? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.